Hi students, 9th standard maths unit 5 coordinate geometry பார்த்திருக்கோம். அதுல exercise 5.3 midpoint of the line segment. ஒரு line segment உடைய midpoint எப்படி சார் ஃபைண்ட் பண்றது? அத exercise 5.3 ல பார்த்திருக்கோம். midpoint க்கு நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம ஃபார்முலா எழுதி போட்டுருக்கோம். midpoint m of x, y equal to என்ன ஃபார்முலா? m of x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இது midpoint க்கான ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எக்ஸாம்பிள் क्वेश्चन 5.14 find the point which divide the line segment joining f minus 11,4 and b of 9,8 into 4 equal parts. சமன்பாடு பாருங்க. இங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாயிண்ட்ஸ் a of minus 11,4 b of 9,8. இந்த ரெண்டு பாயிண்டையும் வச்சு ஒரு லைன் செக்மெண்ட் மேக் பண்றாங்க. a of minus 11,4 and b of 9,8. இந்த லைன் செக்மெண்ட்டை 4 ஈக்குவல் பார்ட்ஸா வந்து நம்ம டிவைட் பண்ணனும். அதாவது இந்த 4 ஆ வந்து நம்ம கட் பண்ணனும். எத்தனை பாயிண்ட்ல கட் பண்ணா 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும் சார்? இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணா உங்களுக்கு 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். அதுவே 2 பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணா உங்களுக்கு மொத்தம் 3 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். நம்ம 3 பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணா உங்களுக்கு 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும் சார். அப்ப நமக்கு எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் வேணும்? 4 ஈக்குவல் பார்ட்ஸ் வேணும். அப்ப எத்தனை பாயிண்ட்ஸ்ல சார் கட் பண்ணனும்? 4 பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணனும். P Q R. அந்த பாயிண்ட்ஸ் ஓட நேம்ஸ் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்? P Q R னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பாயிண்டா வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணனும். Find the points. என்னதான் கேக்குறாங்க? Points தான் கேக்குறாங்க. Which divide the line segment. அந்த line segment divide பண்ணியாச்சு. A of minus 11,4 and B of 9,8 into 4 equal parts. இப்போ எது equal? AB equal to PQ equal to QR equal to RB. அப்படி வர மாதிரி நான் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் வச்சேன். P Q R தான் வந்து அந்த 4 equal parts கட் பண்ணக்கூடிய 3 பாயிண்ட்ஸ். ரைட்டா? எப்படி சார் எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருக்க Q என்ற பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சலாம். இது மொத்தமா வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸ்னா இந்த Q வந்து A B க்கு மிட் பாயிண்டா இருக்கு சார். ரைட்டா? டு ஃபைண்ட் Q. நான் பாயிண்ட் Q வந்து ஃபைண்ட் பண்ண போறேன். அந்த Q வந்து எதோட மிட் பாயிண்ட்? AB ஓட மிட் பாயிண்ட். நம்ம AB ய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1 y1 வச்சுக்கலாம் அதோட கோஆர்டினேட்ஸ். நெக்ஸ்ட் x2 y2 வச்சுக்கலாம். செகண்ட் பாயிண்ட் உடைய கோஆர்டினேட்ஸ் to find Q. Therefore midpoint equal to midpoint நான் Q வச்சுக்கிறேன். AB ஓட midpoint ஓட நேம் வந்து Q. midpoint கான ஃபார்முலா சார். என்ன ஃபார்முலா? x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இந்த ஃபார்முலாவுல x1 x2 y1 y2 வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Therefore Q of what is x1? x1 is minus 11, x2 ஓட வேல்யூ உங்களுக்கு plus 9 divided by 2. minus 11 plus 9 divided by 2, y1 plus y2. y1 ஓட வேல்யூ வந்து 4 plus y2 is 8. 4 plus 8 divided by 2. ஃபர்ஸ்ட் வந்து minus 11 plus 9 இருக்கு. ஒரு நம்பர் பிளஸ்லயும் ஒரு நம்பர் வந்து மைனஸ்ல இருக்கு. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் டெசிமல் போடுங்க. u of எவ்வளவு சார்? minus 11 plus 9 is minus 2 divided by 2. Here 4 plus 8. 12 தடவை ஆட் பண்ணும்போது 12 divided by 2. கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிள்ல 1 2 is 2 1 2 is 2. இங்க செகண்ட் டேர்ம் கேன்சல் பண்ணும்போது 1 2 is 2 6 2 is 12. Therefore first Q ஓட ஆன்சர் Q of minus 1,6. இது AB ஓட மிட் பாயிண்ட். AB ஓட மிட் பாயிண்ட் வந்து Q. அத நம்ம கண்டுபிடிச்சோம். அது வந்து என்னது? minus 1,6. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. Q என்ற பாயிண்ட் தெரியும். இப்போ இந்த B என்றது இந்த P என்றது எதோட மிட் பாயிண்ட்? AQ ஓட மிட் பாயிண்ட் சரியானா இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு பார்ட்ஸ் இருக்கு, இந்த பக்கம் ஒரு பார்ட்ஸ் இருக்கு. ரெண்டுமே வந்து நம்ம ஈக்குவல் பார்ட்ஸ். ஏன்னா இதுல இருக்கிறது எல்லாமே வந்து ஈக்குவல் பார்ட்ஸ் தான். இப்போ இந்த P
p ஓட வேல்யூ கண்டுபிடிக்க அது எதனோட மிட் பாயிண்டா இருக்குன்னா aq ஓட மிட் பாயிண்டா இருக்கு சார். செகண்ட் டாபிக் to find p. the point p வந்து ஃபைண்ட் பண்ண போறேன். அதுக்கு நமக்கு a என்ற பாயிண்ட் தெரியும், q என்ற பாயிண்ட் தெரியும். அதை வச்சு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். what is a? a is -11,4 and q is q. அதான் நம்ம q கண்டுபிடிச்சோம். q ஓட வேல்யூ என்னது? -1,6. ரைட்டா? இப்போ இந்த பாயிண்ட்ஸ் மேல கோஆர்டினேட்ஸ் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உடைய கோஆர்டினேட்ஸ் என்ன? x1 y1, this is x2 y2. இப்போ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா சார்? மிட் பாயிண்ட் இந்த aq ஓட மிட் பாயிண்ட் உடைய பேர் என்ன வச்சுட்டேன்? aq ஓட மிட் பாயிண்ட் உடைய நேம் வந்து என்ன? p. therefore நமக்கு p of x, y போடலாம். இல்ல நம்ம தேவையில்லை, ரைட் சைடுல நம்ம p மட்டும் போடலாம். p of what is mid point கான ஃபார்முலா என்ன? x1 plus x2 divided by 2 comma y1 plus y2 divided by 2. இது aq ஓட mid point. therefore இந்த ஃபார்முலாவை நம்ம கோஆர்டினேட்ஸ் ரைட் பண்ணுவோம். what is coordinates of a and q? x1 ஓட வேல்யூ -11 plus x2 ஓட வேல்யூ -1 divided by 2 comma y1 plus y2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? what is y1? y1 is 4 plus y2 ஓட வேல்யூ 6. 4 plus 6 divided by 2. பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல -11 -1 இருக்கு. ரெண்டுமே மைனஸ் இருந்தா என்ன சார் பண்ணுவோம்? நம்ம ஆட் பண்ணி அதே மைனஸ் சிம்பிள் போடுவோமா? -11ஐயும் -1ஐயும் நீங்க ஆட் பண்ணும்போது -12 divided by 2. இதுக்கு செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ரெண்டுமே பிளஸ் இருக்கு. அப்ப ஆட் பண்ணிக்கலாம். 6 plus 4 எவ்வளோ? 10 divided by 2. 2 டேபிள் கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2, 6 2s are 12. செகண்ட் டேர்ம்ல கேன்சல் பண்ணும்போது 1 2 is 2, 5 2s are 10. அப்ப p என்ற பாயிண்ட் p of -6,5. ரைட் தானே? இப்போ அதுல இருக்க செகண்ட் பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சேன். செகண்ட் பாயிண்ட் p ஓட வேல்யூ என்ன சார்? ஆன்சர் -6,5. மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் p q r. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் q கண்டுபிடிச்சோம். q எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த qன்றது ab ஓட மிட் பாயிண்டா இருக்கு. ab ஓட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா அதுதான் வந்து என்னது? q. நெக்ஸ்ட் p ஓட வேல்யூ நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? இந்த p வேணும்னா இது aq ஓட மிட் பாயிண்ட். aq ஓட மிட் பாயிண்ட் வந்து என்னது? p. இன்னும் ஒரு பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்டோட நேம் வந்து என்ன சார்? r. இந்த r ஓட வேல்யூ உங்களுக்கு வேணும்னா இந்த r ன்றது எதனோட மிட் பாயிண்ட்? qb ஓட மிட் பாயிண்ட் சார். therefore and last point to find r. நம்ம r ஃபைண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவை? q ஓட வேல்யூ தேவை, b ஓட வேல்யூ தேவை. ரெண்டுமே நமக்கு தெரியும். q of what is q? -1,6 and b of 9,8. அதே கோஆர்டினேட்ஸ் மேல ரைட் பண்ணிக்கலாம். this is x1 y1. செகண்ட் பாயிண்ட் உடைய கோஆர்டினேட்ஸ் x2 y2. ஃபார்முலா ரைட் பண்ணிக்கலாமா? என்ன ஃபார்முலா? மிட் பாயிண்ட் qb ஓட மிட் பாயிண்ட். qb ஓட மிட் பாயிண்ட் உடைய நேம் வந்து என்ன சார் வச்சிரோம்? r வச்சிரோம். அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபார்முலா r of x1 plus x2 divided by 2 comma y1 plus y2 divided by 2. மிட் பாயிண்ட்க்கு அதே ஃபார்முலா தான், சேம் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இப்போ நமக்கு x1 y1 தெரியும், இதுல x2 y2 தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. next step equal to r of what is x1? x1 ஓட வேல்யூ என்ன சார்? x1 is -1, x2 is +9. therefore -1 plus 9 divided by 2 comma y1 plus y2. here y1 is 6 and y2 is 8. 6 plus 8 divided by 2. என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க -1 + 9 இருக்கு. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஏன்னா வந்து ஒரு நம்பர் வந்து மைனஸ்ல இருக்கு. 9 - 1 எவ்வளவு சார்? 8 தானே? 4 r of 8/2. கமா செகண்ட் நம்பர் பாருங்க 6 + 8 6 + 8 ரெண்டே ஆட் பண்ணலாமா? 6 + 8 வந்து எவ்வளவு? 14 தானே? 14/2. கேன்சல் பண்ணிக்கலாமா சார்? 2 டேபிள் கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2, 4 2s are 8 and 1 2 is 2, 7 2s are 14. அப்ப r ஓட வேல்யூ r of என்ன வேல்யூ? 4, 7. இப்ப நான் 3 பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சேன். என்னென்ன பாயிண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் q பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சேன். -1, 6 and second point p ஓட வேல்யூ கண்டுபிடிச்சேன். அதோட வேல்யூ என்னது? -6, 5 and last point r ஓட வேல்யூ கண்டுபிடிச்சேன். என்னது? 4, 7. சரி மறுபடியும் 3 கிளாஸ் பண்றேன். 3 டா பாருங்க. find the points. நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணோம். which divide the line segment. நம்ம பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது? அந்த லைன் செக்மெண்ட்டை டிவைட் பண்ணுது. joining the points b of -1, -11, 4 and b of 9, 8. ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. b of -11, 4 and b of 9, 8. அது வழியா வந்து ஒரு லைன் செக்மெண்ட் நம்ம வரையறோம். அந்த லைன் செக்மெண்ட்டை ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது? டிவைட் பண்ணுது. எப்படி? into 4 equal parts. உங்களுக்கு 4 equal partsல வந்து டிவைட் ஆகுதுன்னா அப்ப நீங்க 3 பிளேஸ்ல வந்து கட் பண்ணணும் சார். உங்களுக்கு 3 பிளேஸ்ல கட் பண்ணா உங்களுக்கு 4 equal parts கிடைக்கும். அப்ப எதெல்லாம் equal parts? AB, PQ, QR and RB. therefore இப்ப நான் என்ன பண்ண போறேன்? PQR இந்த மூணு பாயிண்ட்ஸையும் நான் கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் Q வை நம்ம கண்டுபிடிச்சலாம். Q ஓட வேல்யூங்கிறது இந்த AB ஓட மிட் பாயிண்ட். இப்போ நமக்கு A க்கு வேல்யூ தெரியும். A ஓட வேல்யூ என்ன சார்? -11, 4 and B ஓட வேல்யூ 9, 8. இந்த AB ஓட மிட் பாயிண்ட் வந்து என்ன வந்து என்ன வெச்சிருக்காங்க? Q வெச்சிருக்காங்க. therefore Q of x1 + x2/2, y1 + y2/2. இதோட கோஆர்டினேட்ஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். A B ஓட கோஆர்டினேட்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது Q of -1, 6 இது Q ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம P ஃபைண்ட் பண்ணலாமா? இந்த P என்றது என்னோட மிட் பாயிண்ட்னா AQ ஓட மிட் பாயிண்ட் சார். அப்ப செகண்ட் டாபிக் to find P. therefore A ஓட வேல்யூ -11, 4 and Q of -1, 6. this is x1 y1. செகண்ட் பாயிண்ட் வந்து x2 y2. மிட் பாயிண்ட் நம்ம ஃபார்முலா ரைட் பண்றோம். இங்க வந்து AQ ஓட மிட் பாயிண்ட் என்ன பேர் வச்சிருக்காங்க? P வச்சிருக்கோம். therefore P ல இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு P ஓட வேல்யூ -6, 5. இப்போ செகண்ட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். P of -6, 5 இது எதோட மிட் பாயிண்ட்? AQ ஓட மிட் பாயிண்ட். and lastly R ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். R வந்து எதோட மிட் பாயிண்ட் சார்? QB ஓட மிட் பாயிண்ட்ஸ். அப்ப to find mid point of QB topic to find R. Q ஓட வேல்யூ -1, 6 and B ஓட வேல்யூ 9, 8. மிட் பாயிண்ட் நம்ம ஃபார்முலா ரைட் பண்ணுவோம். மிட் பாயிண்ட் R of x1 + x2/2, y1 + y2/2. இந்த ஃபார்முலால இதோட கோஆர்டினேட்ஸ் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது R ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். R ஓட வேல்யூ என்ன இருக்குன்னு? R of 4, 7. therefore R ஓட வேல்யூ 4, 7. அப்ப இந்த லைன் செக்மெண்ட்டை 4 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ண மாதிரி நம்ம 3 பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சோம். என்னென்ன பாயிண்ட்ஸ்? P, Q, R. இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ். therefore the sum of answer the required points. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட் Q and P and R. நம்ம ஆர்டரா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் P ஓட வேல்யூ வந்து P of -6, 5 and Q ஓட வேல்யூ -1, 6 and R ஓட வேல்யூ R of 4, 7. நம்ம லைன் செக்மெண்ட்ல 4 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணக்கூடிய 3 பாயிண்ட்ஸ் சார். ஆன்சர் என்ன சார்? the required points P of -6, 5 and Q of -1, 6 and R of 4, 7. இந்த எக்ஸசைஸ்ல இருக்க ரிமைனிங் சம்ம நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஸ்டூடண்ட்ஸ். தேங்க்ஸ் ஸ்டூடண்ட்ஸ். தேங்க் யூ.